ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் SJK ரெஸ்லிங் யூனிவர்ஸ். நாம இந்த வீடியோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கோம்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் எல்லாம் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ராய்ஸ் கீஸும் நம்மளோட ஜாகா ஃபட்டுவோம் எங்கேயோ மீட் பண்ணியிருக்காங்க. மேபி ஏதோ அவங்க ட்ரைனிங் எடுக்கிற இடம் நினைக்கிறேன். அங்கே ரெண்டு பேர் சேர்ந்து ட்ரைனிங் எடுத்துருக்கலாம். அங்கேருந்து ஒரு பிக் ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் இயர்ஸ்காய்க்கு தேங்க்ஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ரியா ரிப்ளை. காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் சப்போர்ட்டிங் அண்ட் ஸ்டாண்டிங் பை மீ அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் புல்லிங் மீ அவுட் ஆஃப் எ வெரி டார்க் சுச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ரியல் ரிப்ளை சர்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டைமில் ரொம்பவும் உறுதுணையாகவும் ஹெல்ப் பண்ணி அவங்கள மோட்டிவேட் பண்ணது இயர்ஸ்காய் தானா. அதை அவங்க அந்த இன்டர்வியூவில் சொல்லி அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஒரு இன்டர்வியூவில் பென்டாகன் ஜூனியர் கலந்துருக்காரு. அதில் டாமினிக் மிஸ்டீரியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு நம்ம பெண்டா சொல்லியிருக்காரு. அவனை பற்றி நான் என்ன சொல்ல, அவன் ஒரு பொய்யான ஒரு மெக்சிகன். அவன் ஒரு ஃபேக்கான மகன், ஒரு ஃபேக்கான ஒரு ஹஸ்பண்ட், ஒரு ஃபேக்கான ஒரு ஃப்ரெண்ட், ஒரு ஃபேக்கான ஒரு ரெஸ்லர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவனுக்கும் எனக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது. நான் தான் ரியலான மெக்சிகோவை சேர்ந்தவன். நானும் இவனுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது இதில் உங்களுக்கு சின்ன கேலிவரி இருந்திருக்கும். அவர் ஒரு ஃபேக்கான சன்னுங்கிறது ஒரு ஸ்டோரி லைன் காரணமாக இருக்குது. அதேமாரி ஒரு ஃபேக்கான ஹஸ்பண்ட் அப்படிங்கிறது லீவ் போகிறதால அவர் சுற்றுறாரு. அதுவுமே ஒரு ஸ்டோரி லைன் தான். அதேமாரி ஒரு ஃபேக்கான ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது அவரோட ஹீல்டனை தான் குறிக்குது. அதேமாரி ஒரு ஃபேக்கான ஒரு ரெஸ்லர், ஏன்னா செட்டிங் பண்ணி தானே ஜெயிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஃபேக்கான மெக்சிகன் எதுக்கு ப்ரோ அந்த இன்டர்வியூவில் நம்ம பென்டகன் ஜூனியர் சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஒரு ரீசன் இருக்குது. நான் அதை சொல்கிறேன் லேட்டர். அதாவது நம்ம பென்டகன் ஜூனியர் தான் WWE வரலாற்றிலேயே முதல் தடவையாக ஐசி டைட்டில் ஜெயிச்சா ஒரே ரெஸ்லர் பென்டகன் ஜூனியர் தான். என்னடா சொல்கிற, அப்போ ரெய்மிஸ்டீரியோ 2 தடவை ஐசி டைட்டில் ஜெயிச்சிருக்காரு. அப்போ இது வராதா? நீ என்னடா போய் சொல்லிருக்க அப்படின்னு கேட்கலாம். பட் அதுக்கான ஒரு விளக்கத்தை நான் சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னால் எதுக்காக பென்டா டாமினிக் மிஸ்டீரியோ ஒரு ஃபேக்கான மெக்சிகன் சொன்னார் அப்படிங்கிற ஒரு ரீசனையும் பார்த்துடலாம். இது உங்களுக்கு சந்தேகம் கரெக்டு தான். ரே மிஸ்டீரியோ 2 WrestleMania 25 அவர் ஐசி டைட்டில் ஜெயிச்சிருக்காரு. மொத்தமாக 2 தடவை ஐசி டைட்டில் சாம்பியனாக இருந்திருக்காரு. அப்போ ரே மிஸ்டீரியோ ஒரு மெக்சிகன் தானே ப்ரோ. அவரு தானே அப்போ அதுக்கு முன்னால் மெக்சிகன்லேருந்து டைட்டில் ஜெயிச்சா ரெஸ்லராக இருந்திருப்பாரு. நீங்கள் என்னன்னா பெண்டா ஐசி டைட்டிலாக ஜெயிச்ச மெக்சிகன் ரெஸ்லர்னு சொல்கிறீங்களேன்னு கேட்டிங்கன்னா அது நம்ம ரே மிஸ்டீரியோ ஃபஸ்ட்டு உண்மையான மெக்சிகனே கிடையாது. அதாவது ரே மிஸ்டீரியோ பிறந்தது கலிஃபோர்னியா USA தான் பார்த்தீங்கன்னா பிறந்தார். அதனாலே பார்த்தீங்கன்னா இவர் ஒரு USA நாட்டை சேர்ந்தவர் தான். பட் இவர் வளர்ந்தது ரெஸ்லிங் ட்ரைனிங் எடுத்தது அவர் கற்றுக்கிட்ட அந்த லூச்சா லிப்ரே மெக்சிகோ ஸ்டைலில் அந்த லூச்சா லிப்ரே அந்த ஸ்டைலை கற்றுக்கிட்டது மட்டும் தான் மெக்சிகோவில் போய் கற்றுக்கிட்டு வந்தார். மற்றபடி அவர் ஒரு அமெரிக்கன் தான். மெக்சிகன் அமெரிக்கனை சேர்ந்தவர் தான் நம்ம இவர் ரே மிஸ்டீரியோ. மெக்சிகோவில் உள்ளவங்க அப்படின்னா மெக்சிகோ ரெஸ்லர்னால் பென்டகன் ஜூனியர் தான். பியூராகவே அவங்க பிறந்தது எல்லாமே மெக்சிகோ தான். மெக்சிகோலேயே பிறந்து மெக்சிகோலேயே வளர்ந்து அங்கோல ஸ்டைலில் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்லிங்க்கு வந்தவங்க தான் நம்ம பென்டா. இதனால தான் பென்டா WWEல ஒரு பியூரான மெக்சிகன் ஐசி டைட்டில் ஜெயிச்சா ஃபஸ்ட்டு ரெஸ்லர் பென்டா தான். நம்ம ரே மிஸ்டீரியோ அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவர் தான். பட் அவர் வளர்ந்தது எல்லாமே மெக்சிகோ. அவர் ரெஸ்லிங் ட்ரைனிங் எல்லாமே எடுத்த இடம் எல்லாமே மெக்சிகோ. அவரோட ரே மிஸ்டீரியோ சீனியர், அதாவது அவர் பேரை தந்த அவரோட குருநாதர் எல்லாருமே மெக்சிகோ நாட்டை சேர்ந்தவங்க தான். ஒன் ஆஃப் த ரீசனாக நம்ம ரே மிஸ்டீரியோட மூதாதையர்கள் கூட மெக்சிகோ நாட்டில் சேர்ந்தவங்க தான். இப்போ புரியும் நினைக்கிறேன். பென்டா எதுக்கு டாமினிக் மிஸ்டீரியோ ஒரு பியூரான மெக்சிகன் கிடையாது. அவர் ஃபேக் மெக்சிகன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
அடுத்ததா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ பிராக் லெஸ்னர் வந்து ரெசல்மேனியா 41க்கு வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்ச் வந்து விட்டுருக்காரு ரெசல்மேனியா 42க்கு. ஸோ அதெல்லாம் அக்செப்ட் பண்ணல. ஸோ பட் நம்ம அப்டேட் இதில் ஸோ அவருக்கு யார் கூடலாம் மேட்ச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஈகோபட்ட ரூமர் வந்துட்டு இருக்கு. ஸோ மொத்தமாக வந்து இவங்க 6 பேரோட ரூமர் வந்து அடிபட்டுருக்கு எக்ஸப்ட் கிறிஸ் ஜெரிகோ. ஏன்னா கிறிஸ் ஜெரிகோ இப்போ இருக்கிற லெவலுக்கு வர மாட்டார். ஸோ மீதி இருக்கிற 4 பேரு கூடயும் மேட்ச் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணணும்னா கந்தரை எலிமினேட் பண்ணிடு. ஸோ மீதி இருக்கிறது 3 பேர். ஸோ ஒபாஃபெமி, எல்ஐ நைட், அதுக்கப்புறமா வந்து செத் ராலன்ஸ். இதில் எல்ஐ நைட்டே எலிமினேட் பண்ணிடுவோம். ஸோ ஒன்று ஒபாஃபெமி விசஸ் பிராக்குக்கான மேட்ச் நடக்கும். அப்படி இல்லைன்னா ஸோ பிராக் லெஸ்னர் விசஸ் செத் ராலன்ஸ்க்கான மேட்ச் நடக்கும். ஸோ இதுக்கான அப்டேட்லாம் நம்ம ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ அதனால் இதை தள்ளிடலாம். அடுத்ததான் நம்ம WWE பற்றி தெரியும். ஸோ இப்போ டிகேக்கு போனதுக்கு அப்புறமா ஸோ ரிங்குக்கு உள்ளே அந்த மேட்டில் வந்து ஸோ லோகோஸ் நிறைய பிராண்டோட லோகோஸ் வந்து அதில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ப்ரொமோஷனுக்காக. ஸோ இதனால அவங்க நிறைய காசு வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி லோகோஸை க்ரியேட் பண்ணுறதுக்காண்டி ஸோ WWE வந்து ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டே வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்களாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ஸோ பிராண்டிங் மெர்ச்சன்டைஸ் அண்ட் லோகோஸ் ஃபார் த பிராண்டி அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்காக வந்து லோகோ க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே வந்து WWE ஒதுக்கி வச்சுருக்காங்க. ஸோ குறிப்பாக அந்த லோகோஸில் என்னென்ன பேர்லாம் இருக்கிறது மாதிரி இருக்குன்னா, அதாவது அதோட நேம்ஸ் ஒரு சில தெரிய வந்திருக்கு. ஸோ அதாவது T-Bone, அதுக்கப்புறமா த அன்டச்சபிள் டாம் பிராடி அப்படிங்கிற ஸோ ஒரு சில நேம்ஸ் வந்து அந்த லோகோவில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. WWE நடத்துகிற ஷோஸ் இந்தியன் பாடிஸ்லாம் நடக்கும்ல. ஸோ அதுக்கும் நம்ம ஷீல்டு மெம்பர்ஸ்க்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஸோ 2012 ஷீல்டு ரிட்டர்ன் அதாவது டெபியூட் ஆனதே வந்து இந்தியன் பாடிஸில் தான். ஸோ அதுக்கப்புறம் ஷீல்டு பிரேக் ஆனதும் இந்தியன் பாடிஸில் தான் 2014. ஸோ அதுக்கடுத்து திரும்ப ஷீல்டு ரீயூனியன் ஆனது 2017 இந்தியன் பாலிசியில் தான். அடுத்து 2025 ராயல் ரம்பிளில் வந்து இந்தியன் பாலிசியில் தான் நடந்திருக்கும். ஸோ அதில் கூட செத்துக்கிறவங்களுக்கும் ஒரு சின்ன கன்ஃபர்டேஷன் நடந்திருக்கும். ஸோ அடுத்து 2026 இப்போ செத்து வந்து ரிட்டர்ன் ஆன ராகும் ஸோ ரோமன் வந்திருக்கிற ராகும் இந்தியன் பாலிஸ் தான். அடுத்ததான் ரோட் டாக் வந்து இப்போ WWE விட்டு வெளியே போயிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதாவது இது அவர் இதுக்காக போயிருக்காரு அப்படிங்கிறது எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. ஸோ அவர் இப்போ WWE இருந்து வெளியே போயிட்டாரு. ஸோ அடுத்ததாக WWE நடத்த போகிற சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டோட டேட் அண்ட் டைம் தெரிய வந்திருக்கு. ஸோ 23 மே மாதம் வந்து அடுத்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் நடத்த போகிறாங்க. ரெசல்மேனியா முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நடத்த போகிறாங்க. ஸோ அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்க போகிற அப்டேட் பெரிய அப்டேட்டு. ஸோ மெயின் ஈவெண்ட் அப்டேட் தான். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆளில் போடுங்க. அப்போ தான் டெய்லியும் போடுற இன்ட்ரெஸ்டிங் ரெசிலிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அதாவது இப்போ ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ரெசல்மேனியா 42க்கு வந்து மொத்தமாக 14 மேட்ச் வந்து நடத்த போகிறாங்க. ஸோ அதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா 2 டார்க் மேட்சுமே நடத்த போகிறாங்க. ஸோ அதாவது ரெசல்மேனியா தொடங்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன மேட்ச் 2 மேட்ச் வந்து நடத்த போகிறாங்க. மொத்தமாக ஒரு 16 மேட்ச் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்காங்களாம். ஸோ டே 1க்கு வந்து ஒரு 7 மேட்ச்சு. ஸோ டே 2க்கு வந்து ஒரு 7 மேட்ச்சு. ஸோ டே 1க்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மேட்ச்சு. ஸோ அதாவது அது ஒரு சின்ன மேட்ச் ஆகிப்பாங்க. ஸோ டே 2க்கும் அதேமாதிரி ஒரு சின்ன மேட்ச். மொத்தமாக வந்து ஒரு 14 மேட்ச் வந்து ஸோ WWE ரெசல்மேனியா 42க்காக வந்து பிளான் பண்ணி வச்சுருக்காங்க.